அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். கிளாஸ் 21 தக்வா உடையவர்களை பற்றி. இன்ஷா அல்லாஹ் தக்வா உடையவர்கள் எப்படி வெற்றி அடைவார்கள் என்பதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். தக்வா இல்லைன்னு சொன்னால் அவங்க எந்த மாதிரி ஆயிடுவாங்க, தக்வா பெறுவதற்கான வழிகள் என்ன, தக்வாவா எந்த மாதிரி நம்ம இருந்தோம்னு சொன்னால் அதை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2:187 குர்ஆனில் 2வது அத்தியாயம் 187வது வசனத்தில் சொல்கிறான், நம்பிக்கையாளர்களே, நோன்பு காலங்களின் இரவுகளில் உங்கள் மனைவிகளோடு கூடுவது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு. அவர்கள் உங்களுக்கு ஆடையாகவும் நீங்கள் அவர்களுக்கு ஆடையாகவும் இருக்கிறீர்கள். நோன்புடைய காலங்களில் இஷாவுக்கு பின்னர் உங்கள் மனைவிகளுடன் கூடாமலும் யாதொரு ஒரு பொருளை புசிக்காமலும் இருந்து, அதாவது அக்காலத்தில் நோன்பு இருக்கிற காலத்தில் என்ன செஞ்சான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளை என்னன்னு கேட்டால், இஷாவுக்கு பின்னர் உங்கள் மனைவிகளோட கூடக்கூடாது, யாதொரு பொருளையும் புசிக்கக்கூடாது. எப்போ மகரிப் ஆனோட்டியே நம்ம நோன்பு திறந்ததோட என்ன ஆயிரும், மனைவிகளோட கூடக்கூடாது, யாதொரு பொருளையும் புசிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நோன்பு திறந்ததுக்கு பிற்பாடு நோன்பு திறந்து கொஞ்சம் நேரம் டைம் வரையும் புசிக்காமலும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சட்டம் ஸ்டார்டிங்கில் விதிச்சிருந்தான். நீங்கள் உங்களை துன்பத்திற்கு உள்ளாக கொண்டீர்கள் என்பதை அல்லாஹ் அறிந்து, அதுக்கப்புறம் அல்லாஹ் அறிஞ்சிட்டான். என்னன்னு கேட்டால், வேலைக்கு போயிட்டு வருவாங்க, விவசாய நிலத்தில் போயிட்டு வேலை பார்த்துட்டு வந்த உடனே மகரிப் ஆயிரும், நோன்பு திறப்பாங்க. நோன்பு திறந்துட்டு அப்படியே டைம் ஆயிரும், அந்த டயர்டில் அப்படியே தூங்கிடுவாங்களாம். அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அல்லாஹ் இந்த இதெல்லாம் செய்யக்கூடாது, அல்லாஹ் தடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நோன்புல தன் மனைவிகளோட கூடக்கூடாது, யாதொரு பொருளையும் அந்த இரவுக்கு டயத்தில் ரொம்ப 10, 11, 12 அப்படி ஆகும்போது அந்த டயத்தில் உணவு உண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கும்போது, அப்போ அந்த வேலை பார்த்துட்டு வந்துட்டு அந்த விவசாயிகளுக்கு, அந்த வேலை பார்க்கக்கூடிய ஆண்களுக்கு சிரமமாக போயிடுது. அது எதையுமே செய்ய முடியாமல் போனனால அல்லாஹ் அந்த காரியத்தை அறிந்து உங்கள் மீது இரக்கமுற்று உங்கள் கஷ்டத்தை அல்லாஹ் நீக்கிவிட்டான். அதுக்கப்புறம் என்ன வந்துச்சு, மகரிபு வரையும் நம்ம நோன்பு திறந்ததுக்கு பிற்பாடு என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். அது எப்போது, விடியற்காலை வரையும் நம்ம சாப்பிட்டுக்கலாம், உண்ணுக்கலாம், பருகிக்கலாம், தன் மனைவியரிடத்தில் கூடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அறிந்து உங்கள் மீது இரக்கமுற்று உங்கள் கஷ்டத்தை நீக்கிவிட்டான் அப்படின்னு அந்த அத்தியாயத்தில் வருது. ஆகவே இனி இருள் நீங்கி விடியற்காலை ஃபஜ்ர் ஆகிருச்சு, இருள் நீங்கி விடியற்காலையில் ஃபஜ்ர் ஆகிவிட்டது என தெளிவாகிற வரையில் நோன்புடைய இரவு காலங்களில் மனைவியுடன் சேர்ந்து தன்னுடைய சந்ததியாக விதித்த வரையில் அந்த சந்ததியாக விதித்திருப்பதை தேடிக்கொள்ளுங்க என்று அந்நேரத்தில் அந்நேரம் வரையும், அந்த விடியற்காலை வரையும் அந்நேரத்தில் புசியுங்கள், பருகுங்கள் அப்படின்னு அல்லாஹ் கட்டளை விதிச்சான். நோன்பை முழுமையாக்குங்கள். ஆயினும் நீங்கள் வணங்குவதற்காக பள்ளி ஈத்திகாஃபில் இருக்கும்போது நீங்கள் கூடாதீர்கள். இது அல்லாஹுடைய சட்ட வரம்புகள். அவ்வரம்பை நீங்கள் நெருங்காதீர்கள். மனிதர்கள் இறையச்சம் உடையவர்களாக ஆவதற்காக அல்லாஹ் இவ்வாறு தெளிவாக விளக்குகிறான். அப்படியே அல்லாஹ் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கான். ஆனால் அக்காலத்தில் நபிமார்களுடைய காலங்களில், அந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு சட்டம் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அது தளர்த்தப்பட்டு இப்படி ஒரு சட்டத்தை அல்லாஹ் நம்ம மீது இரக்கம் கொண்டு உருவாக்கினான் அப்படின்னு குர்ஆனில் அதையும் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அது இறையச்சம் உடையவர்கள் மட்டும்தான் இந்த மாதிரி காரியங்களில் ஈடுபடுவாங்க. அதே மாதிரி 65வது அத்தியாயம் 2வது வசனத்தில் மார்க்கத்தில் அனுமதித்தவாறு, அதாவது அவர் எண்ணாத விதத்தில் அவருக்கு வாழ்வாதாரங்களை மார்க்கத்தில் அனுமதித்தவாறு
நீங்கள் எதை நிறுத்திக் கொள்ள வேண்டுமோ அதை நிறுத்திக் கொள்ளுங்கள், அல்லது அறியப்பட்டவாறு அவர்களை பிரித்து விடுங்கள். நீதமான 2 சாட்சிகளாகவும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுக்காக சாட்சியத்தை சரியாக நிலைநிறுத்துங்கள். அல்லாஹ் மறுமையும் யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் விசுவாசிக்கிறாரோ நல்லுபதேசம் செய்யப்படுகிறார்கள். எவர் அல்லாஹ்வுக்கு பயந்து கட்டுப்பட்டு அவனுடைய ஏவல் விலக்குகள் எதை ஏவினானோ அதை செய்து, எதை விட்டு விலக்கினானோ அதை விட்டு விலகி நடக்கிறாரோ அவர்களுக்கு ஒவ்வொரு சங்கடத்திலிருந்தும் வெளியேறும் வழியை அவன் ஏற்படுத்துவான். ஹைசுலாயல் அல் மஹ்ரஜா. அதாவது அல்லாஹ் என்ன சொல்கிறான், யார் எனக்கு கட்டுப்பட்டு அல்லாஹையும் மறுமையின் நாளையும் நம்பி நல்லதை செய்து தீமையை தடுத்து எதை அவன் ஏவினானோ அதை செய்கிறது, எதை விட்டு விலகிக்க சொன்னானோ அதை விட்டு முற்றிலுமாக விலகிடுறது. இப்போ என்னது, தவறான படங்களை பார்க்குறது, பாட்டுக்களை கேட்குறது, தவறான முறையில் சிலரிடம் நம்ம பேசுகிறது, பெண்கள் ஆண்களிடமோ ஆண்கள் பெண்களிடமோ குழைந்து பேசுகிறது, தன்னுடைய விஷயத்தை அந்தரங்கத்தை யாரிடம் சொல்லக்கூடாதோ அவங்கக்கிட்ட சொல்கிறது, அல்லாஹ் இதை பார்க்க வேணாம், இது ஹராமு, இந்த மாதிரி தவறான புகைப்படங்களையோ ஆபாசமான பல படங்களையோ இந்த மாதிரி கண்ணால் பார்க்குறது, அதை பார்த்து தன்னுடைய விஷயங்களை தீர்த்து கொள்ளுவது. இந்த போல் என்னென்ன அல்லாஹ் அனுமதிக்கவில்லையோ, வட்டியை தடுத்திருக்கான், பொருளை பிறருடைய பொருட்களை அபகரிக்காதீங்க, அவர்களோட பொருளை அநியாயமாக உண்ணாதீங்க, இந்த மாதிரி அல்லாஹ் தடுத்தவற்றிலேருந்து யார் தடுத்து அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கிறாங்களோ அவர்களுக்கு ஒவ்வொரு சங்கடத்திலிருந்தும் அல்லாஹ் வெளியேறக்கூடிய வழியை அவன் ஏற்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இந்த அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 65வது அத்தியாயம் 3வது வசனம் அதுக்கு அடுத்தாப்புலேயே இருக்குது. அவர் எண்ணாத விதத்தில் அவருக்கு வாழ்வாதாரங்களை அவன் வழங்குவான். எவர் அல்லாஹ்வின் மீதும் தன் காரியத்தை ஒப்படைத்து முழுமையாக நம்பிக்கை வைக்கிறாரோ அவருக்கு அவனே போதுமானவன். அல்லாஹ் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அளவை திட்டமாக நிர்ணயம் செய்திருக்கிறான். அதாவது யார் அவனுக்கு உண்டான விஷயத்தில் சார்ந்து நடக்கிறாங்களோ, எதை விலக சொன்னானோ அதை விலகி நடக்கிறாங்களோ அவர்களுக்கு எண்ணாத விதத்தில் வாழ்வாதாரங்களை முழுமையாக அவன் வழங்குவான். அல்லாஹ்வின் மீது காரியத்தை முழுமையாக அவன்கிட்ட ஒப்படைச்சிடணும். தவக்கல்த்து, இது நடக்குமா நடக்காதா, இல்லை அதுக்கு உண்டான கூலி கிடைக்குமா கிடைக்காதா, தொழுதுருக்கோமே, இந்த மாதிரி சதக்கா செஞ்சுருக்கோமே ஒருத்தவங்களுக்கு, இது மூலமாக நமக்கு நன்மை கிடைக்குமா, இது மறுமைக்கு உண்டான தேடல், இதுக்கு உண்டான விஷயம் நமக்கு அல்லாஹ் அதில் கொடுப்பானா, இப்போ கொடுப்பானா, இல்லை கொடுக்காம இருப்பானா, இந்த மாதிரி நம்பிக்கை இல்லாமல் மாற்றி மாற்றி யோசிக்கிறது, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது, அந்த மாதிரி இல்லாமல் முழுமையாக தவக்கல்த்து வைக்கணும். அப்படி வச்சோன்னு சொன்னால் என்னது, வானத்திலேருந்து கதவுகளை திறந்து தன்னுடைய அருள் மலைகளை கொட்டத் தொடங்குவான் அப்படின்னு வருது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய வசனங்களை உண்மைப்படுத்தக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும். அதுக்கப்புறம் 2வது அத்தியாயம் 21வது வசனத்தில் அதை தொடர்ந்து 287 அடுத்து 2:21 அதுலேயும் என்ன சொல்லப்பட்டிருக்கு, மனிதர்கள் உங்கள் இரட்சகனை வணங்குங்கள், அவன் உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தோரையும் படைத்தான், அதனால் நீங்கள் பயபக்தி உடையோராக ஆகலாம். அவன் படைத்தான் அப்படிங்கிற விஷயத்தை நம்பினாலே நம்ம பயபக்தியோட இறையோரையாகத்தான் இருப்போம். அதுக்கப்புறம் 3வது அத்தியாயம் 76வது வசனத்தில் அதாவது கணக்கு பார்க்குறது, எந்தெந்த விஷயத்துக்கு கணக்கு பார்க்கணுமோ அதுக்கு கணக்கு பார்க்கணும், எதுக்கு கணக்கு பார்க்கக்கூடாதோ அதுக்கு பார்க்கக்கூடாது. தன் மனைவிக்கு செலவழிக்கிறது, தன் குழந்தைகளுக்கு செலவழிக்கிறது, தன் கணவருக்கு சமைத்து கொடுப்பது, பிற வேலைகளை பார்ப்பது, இதிலெல்லாம் நம்ம எப்படி செய்வோம், தன்னை அறியாமல் தன்னுடைய வேலைகளை முழுமையாக செய்து முடிப்போம். ஆனால் தன்னுடைய கணவர் செலவு பண்ணணும் அப்படின்னு நினச்சாலோ, இல்லை யாரோ ஒருத்தவங்க செலவு பண்ணாமல் வச்சா என்ன, செலவு பண்ணாமல் சேர்த்து வைப்போம், ரப்பர் பேண்டை போட்டு வச்சு அதை அப்படியே அடிக்கி அழகு பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு
வச்சுட்டே இருந்தால் அது அது எதுக்காவது யூஸ் ஆகுமா? அது கடைசியில் நாளைக்கு அது என்னாக போகும் அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். எவர்கள் தங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றிட்டு யாருக்கு கொடுத்தாங்களோ அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி இறைவனுக்கு பயந்து இறைவனுக்கு பயந்து நடக்கிறார்களோ அவர்கள்தான் குற்றம் பிடிக்க மாட்டார்கள். நிச்சயமாக அல்லாஹ் இத்தகைய இறையச்சம் உடையவர்களை நேசிக்கிறான் அப்படின்னு 3வது அத்தியாயம் 76வது வசனத்தில் வந்திருக்கு. அதே போல் 2வது அத்தியாயம் 197வது வசனத்தில், அதாவது ஷவ்வாலு, துல்காதா, துல்ஹஜ், அந்த துல்ஹஜ்ஜுடைய 10ஆம் நாட்கள் அதிகாலை வரை என்ன அநியாயம், அதாவது அதிகாலை வரை என்ன ஆக்கப்பட்டிருக்குன்னா அறியப்பட்ட மாதங்களாக இருக்குது. இதில் எஹ்ராம் கட்டிட்டான்னு சொன்னால் தாம்பத்தியம் செய்வது, கெட்ட பேச்சுக்களை பேசுவது, வீண் தர்க்கம் செய்வது, இது எல்லாமே அதில் தடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் செய்யக்கூடாது. நன்மைகளால் நீங்கள் செய்யும் ஒவ்வொன்றையும் அல்லாஹ் அறிகிறான். ஹஜ் பிரயாணத்துக்காக தயார் செய்து கொள்ளுங்கள். அதில் சிறந்தது என்னது? ஹஜ்ஜுக்காக செய்கிற சிறந்தது எது? பணத்தை ரெடி பண்ணி அதுக்கு ஹஜ்ஜு செய்கிறது, அதோடைய வேலைகளை சரிவர செய்கிறது, தேவையான துணிமணிகளை எடுத்து வைக்கிறது, அதுக்கு ஆயத்தமாக சாப்பாடு, போக்குவரத்து அதெல்லாம் ரெடி பண்ணுறது, அதுக்கப்புறம் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு போகிறது, தன் தாய் பிள்ளைகள் எல்லோரும் யார் யார் அழைச்சிட்டு போகணுமோ அவங்கள்ட்ட அழைச்சிட்டு போகிறது, எந்தெந்த பிள்ளைங்களை விட்டுட்டு போகணுமோ அவங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு மகரமான ஒரு ஆட்களை நியமித்து அவங்களுக்கு சாப்பாடு, போக்குவரத்து எல்லாத்துக்கும் அதை சரி பண்ணுறது. அதில் சிறந்தது எது? முக்கியமானது எது? இதெல்லாம் நியமிக்கிறதா? இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதா? உணவுப் பொருட்கள், ட்ரெஸ்ஸு, தன்னுடைய இருப்பிடத்துக்கு தேவையான போர்த்தக்கூடிய போர்வைகள், எண்ணெய், சீப்பு, சோப்பு, பவுட்ரு, இந்த மாதிரி அதில் எது சிறந்தது? பயபக்தி உடைய நல்லறிவுடையவர்களையே சிறந்தது. பயபக்தியுடைய நல்லறிவுடையவர்களே என்னை பயந்து கொள்ளுங்கள். நீங்கள் கொண்டு போடுறதுல இரத்தமோ மாமிசமோ என்னை அடையாது. பயபக்தி தக்பீர் கூறி அல்லாஹ்வை பெருமைப்படுத்துவதற்காக அல்லாஹ் உங்களுக்கு வசப்படுத்தி தந்தான். நன்மை செய்வோருக்கு நன்மாராயம் கூறுவீராக அப்படின்னு கூறப்பட்டிருக்கு. அதாவது தக்வா அந்த பயபக்திகளையே மிக சிறந்தது. நீங்கள் எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய பொருட்களிலே மிக சிறந்தது பயபக்தி என்னும் தக்வா என்னும் பயபக்தியே சிறந்ததாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ஹஜ்ஜில் நம்ம சண்டை போடக்கூடாது, தவறான முறையில் பேசக்கூடாது. அந்த மாதிரி எதை விளக்கியிருக்காங்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை விளக்குனாலும் அதை விட்டு விலகிக்கிறது. அதே மாதிரி 22வது அத்தியாயம் ஒவ்வொருத்தரும் ஹஜ்ஜு செய்யணும்னு நியத்தை நம்ம மனதில் முழுமையாக பரிபூர்ணமாக வைத்துக்கொள்ளணும் இன்ஷா அல்லாஹ். அந்த பணம் இருக்கக்கூடிய நிசாபை அடைந்த ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் முழுமையாக ஹஜ்ஜு செய்கிறதுக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். யார் அந்த ஹஜ்ஜுக்காக ஒரு பாதையை நம்ம கேட்குறோமோ அல்லாஹ் அதுக்கு பல வழிகளை உண்டாக்குகிறான். அப்போ நம்ம அதை கேட்கக்கூடியவங்களாக இருக்கணும். சஃப்ல புறம் பேசுகிறது, அதாவது தொழுகையில் நிற்கும் பொழுதே இந்த வரலை அடுத்த ஆள் இந்த இடத்துல வரவார், அவர் இன்னும் காணா, அவர் என்னாச்சுன்னு தெரியல, என்ன பண்ணாருன்னு தெரியல, வீட்டுக்கு என்ன பண்ணாரோ ஏது பண்ணாரோ, ஒரு இடத்துக்கு போனால் ஒழுங்காக இருக்க மாட்டார், இந்த மாதிரி சஃப்ல புறம் பேசுகிறது. அடுத்தவங்கள நம்ம என்ன செய்கிறது, அவங்கள பற்றியே கழுவி ஊற்றுறது, அவங்களுக்கு ஜக்காத்து கணக்கு மீறி கொடுக்கறதுக்கு கொடுங்கன்னு சொல்லி அவங்க அதுவே ரொம்ப நமக்கு சொல்லி வேஸ்ட்டாக போயிடும், வீணாக போயிடும். ஜக்காத்து வாங்கினவனுக்கு இழிவு அதாவது ஒரு ஜக்காத்து ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறோம், ஆனால் அவங்களுக்கு ஜக்காத்து கொடுத்துட்டு அதை என்ன செய்கிறோம், நான் ஜக்காத்து கொடுத்தனால தான் இவன் இந்த அளவுக்கு வந்தான், இவன் ஜக்காத்து கொடுத்தனால தான் இதை பயன்படுத்தி தான் அவன் படித்தான், நான் ஜக்காத்து கொடுத்தனால இந்த அளவுக்கு அவனுக்கு வீடு வாசலுக்கு உண்டான பொருட்களை வாங்கி போட்டான், இந்த ஜக்காத்து கொடுத்தனால தான் இவங்களுடைய மகளை திருமணம் முடித்து கொடுத்தான், ஜக்காத்து கொடுத்தனால தான் அந்த வீடு பாதி இடையிலே நின்றுச்சு, அவனுக்கு தேவையான விஷயங்களை அதை வீடு கட்டுறதுக்கு உண்டான விஷயத்தையும் அவன் ஏற்படுத்திக்கிட்டான். இந்த மாதிரி அவங்கள என்ன செய்கிறது, சொல்லி நம்மளுடைய ஜக்காத்தை வீணாக்கிறது.
வீணாக்கி என்ன ஆயிரும், ஜக்காத்து வாங்கினவனுக்கு இழிவு தரக்கூடிய விஷயத்த நம்ம செய்து, அவனுக்கு அந்த நன்மையெல்லாம் போயிடுது. நம்ம கொடுத்தவங்களுக்கு அந்த நன்மையெல்லாம் இழந்து தன்னந்தனியாக நம்ம நிற்கக்கூடியவங்களாக இருக்கிறோம். அப்போ ஜக்காத்து கொடுக்கும் பொழுதும் சரி, கொடுத்த பிறகும் சரி, கொடுக்கறதுக்கு முன்னாடியும் சரி, இறைவனிடத்தில் என்ன செய்யணும், தக்வா உடையவங்களாக இருந்து அதை செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். 4வது அத்தியாயம் 131வது வசனத்தில், வானம் பூமி அல்லாஹுக்குரியது, முன்னர் வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் ஒருவனை பயப்படுங்கள், நல்லுபதேசம் செய்தோம் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லுபதேசம் செஞ்சுருக்கான் குரான்லேயே. அந்த வானம் பூமி அல்லாஹுக்குரியது, அவன் எவருடைய தேவையும் அற்றவனாக இருக்கிறான். நம்ம 5 நேரம் தொழுகிறதுனாலையோ, இல்லை நம்ம நோன்பு நோக்கிறனாலையோ, இல்லை ஜக்காத்தை கொடுக்குறனாலையோ, இல்லை ஹஜ்ஜு செய்கிறனாலையோ அல்லாஹ்வுக்கு ஏதாவது நன்மை ஆகிவிட போகுதா? இல்லை அல்லாஹ் நீ செஞ்சால் தான் எனக்கு நன்மை கிடைக்கும், இல்லை நீ செஞ்சால் தான் என்னுடைய தரத்தை நீ உயர்த்துவ, இல்லை எனக்காக நீ இந்த விஷயங்களை செஞ்சால் தான் என்னுடைய அந்தஸ்து உயரும், நீ இதெல்லாம் செஞ்சால் மட்டும்தான் நான் அல்லாஹ்ங்கிறத நிரூபிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த ஏதாவது அல்லாஹ் சொல்லியிருக்கானா? இல்லை. என்ன சொல்லியிருக்கான், உங்களுடைய உள்ளங்களையும் உங்களுடைய எண்ணங்களையும் தூய்மைப்படுத்துவதற்காக அன்றியே இதை எல்லாத்தையும் நான் கொண்டு வரல, இது அனைத்தும் உங்களுக்காகவே நீங்கள் செய்து கொள்கிறீங்க. நம்மளுடைய தொழுகையாக இருக்கட்டும், ஏன்னா மரணத்துக்கு பிறகு நம்மளுடைய தொழுகை தான் காப்பாற்றும். சொர்க்கத்தினுடைய திறவுகள் தொழுகையாக இருக்குது. நம்ம களிமாவோட மரணிச்சோன்னு சொன்னால் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய தகுதி பெற்றவர்களாக ஆயிரும். நம்ம அதே மாதிரி குர்ஆனை நம்ம இரவும் பகலும் மாறி மாதிரி ஓதுறதுனாலையும், அதை தன் நண்பனாக்கி கொள்வதனாலையும் கபரில் அதனுடைய வெளிச்சத்தையும் அதனுடைய பரிபூரணமான நம்ம நண்பன் எப்படி நம்மளை கூட்டிகிட்டு வழி தவற விடாமல் நம்மளை கைப்பிடித்து கூட்டிகிட்டு போய் நம்மளுடைய சுக துக்கங்களை கலந்து கொள்வானோ, அதே போல் அந்த குர்ஆன் நமக்கு உதவிகரமாக இருக்குது இன்ஷா அல்லாஹ். அப்போ நம்ம அந்த குர்ஆனை ஓதக்கூடியவராக அந்த குர்ஆனை பற்றி புரிந்து இந்த குர்ஆனை மட்டும் கற்றுக்கொள்வது இந்த பாடத்தின் நோக்கம் அன்று, மாறாக அந்த குர்ஆனை கற்று அதன்படி எடுத்துரைப்பதே நம்மளுடைய நோக்கமாகவும் இருக்குது இன்ஷா அல்லாஹ். 59வது அத்தியாயம் 18வது வசனத்தில், விசுவாசம் கொண்டவர்களே, அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், ஒவ்வொரு ஆத்மாவும் மறுமை நாளுக்காக எதை முற்படுத்தி இருக்கிறதோ அதை பார்க்கட்டும், அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், நீங்கள் செய்பவற்றை நன்கு உணர்பவனாக இருக்கிறான் அப்படின்னு 59வது அத்தியாயம் 18வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த தக்குவா நம்ம பெறணும் அப்படின்னா அதோடைய வழிகள் என்னென்ன, அதுக்கு என்னென்ன செய்யணும், அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறணும், அப்படி எதை வச்சு நம்ம அந்த தக்குவாவுடையவங்களாக ஆகணும், நமக்கு கஷ்டமோ நல்லதா, அதுக்கு நம்மளை எப்படி மாற்றிக்கிறது, கஷ்டமாக இருந்தாலும் சரி, நல்லதாக இருந்தாலும் சரி, நம்ம கொடுக்க முடியாத பணம் கொடுக்க முடியாத சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, முன்தக்கையாக மாறுவது அல்லாஹ்வை சார்ந்திருந்தால் மட்டும்தான் அதனுடைய வழிகளை நம்ம பெற முடியும். நம்ம அந்த முத்தகீன்களாக நம்ம ஆகுவதற்கு என்ன செய்யணும், நம்ம எல்லாமே அஞ்சக்கூடியவங்களாக முதல்ல இருக்கணும். அதுக்கடுத்து வாழ்வாதாரத்தில் நம்ம 3வது அத்தியாயம் 133வது வசனத்தில், கோபத்தை மென்று விழுங்கி அந்த பாவ மன்னிப்பை கேட்கக்கூடியவங்களாக, திக்ரு செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். ஃபஸ்ட்டு தக்வா அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவங்களாக இருக்கணும். 2வது கோபத்தை மென்று விழுங்கி விடணும். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தன்னுடைய கோபத்தை மென்று விழுங்கக்கூடியவங்களாக இருக்கணும். பாவ மன்னிப்புக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் துவா செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். அதுக்கப்புறம் 59வது அத்தியாயம் 18, 19, 20, 21 இது அனைத்துமே என்னென்ன, பூக்கள் கோர்த்த மாலை போல். இதாவது ஒரு பூக்கள் கிடையாது, 2 பூக்கள் கிடையாது, ஒரு 10 பூக்கள் சேர்ந்த ஒரு கோப்பை கிடையாது. இது பூக்களை கோர்த்த ஒரு மாலை போல் வரிசையாக இந்த செயலை கவனிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மார்க்கத்தை கற்றாலும் நம்ம என்ன செய்யணும், சொர்க்கவாசியும் நரகவாசியும் சமமாக மாட்டார்கள். ஒரு மலையின் மீது நாம் இறக்கினோன்னு சொன்னால், குர்ஆனை ஒரு மலையின் மீது இறக்கினோன்னு சொன்னால், அந்த குர்ஆன் என்ன ஆயிரும், அந்த மலை என்ன ஆயிரும், குர்ஆன் இறக்கிய பாரத்தின் காரணமாக
தூள் தூளாக சுக்கு நூறாக நொறுங்கப்பட்டு அதனுடைய வடிவம் தெரியாமல் மாறி போயிடும். அதுபோல் குர்ஆனை படிக்கும் பொழுது நம்மளுடைய உள்ளங்கள் சுக்கு நூறாக ஆக்கப்பட்டு நான் ஒன்றுமே இல்லை உனக்கு முன்னாடி யா அல்லாஹ். உனக்கு முன்னாடி என்னுடைய ஆணவம், திமிர், என்னுடைய பணம், என்னுடைய கர்வம், என்னுடைய பெருமை, என்னுடைய பணபலம், என்னுடைய கணவருடைய சப்போர்ட்டு, என் பிள்ளைகளுடைய அரவணைப்பு, இதையெல்லாம் தாண்டி இதை எல்லாத்தையும் தூள் தூளாக ஆக்கப்பட்டு உன் காலடியில் சமர்ப்பிக்கிறேன். உன்னுடைய குர்ஆனை நான் எடுத்துக்கொண்டேன். உன்னுடைய தொழுகையை நான் எடுத்துக்கொண்டேன். உன்னுடைய அனைத்து விஷயமான தக்வாவை நான் எடுத்துக்கொண்டேன். உன்னில் அனைத்து விதமான கோபத்தையும் மென்று உனக்காக விளங்கி விடுவேன். பாவ மன்னிப்புக்காக அனுதினமும் இந்த தௌபா செய்து கொண்டே வாழ்வேன் என்று நம்ம வந்து என்ன செஞ்சு அந்த குர்ஆனுக்கு முன்னாடி எப்படி ஒரு மலை நொறுங்குச்சோ அதை போல் நம்ம நொறுங்கிடணும். அப்போ நாளையுடைய வாழ்க்கைக்கு என்னென்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறது. அதாவது நாளைக்கு அப்படிங்கும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னால், அது எதிர்காலத்தை பற்றி திட்டமிடுறது, அதை பற்றி கவலை கொள்வது, அது நாளைக்கு என்ன நடக்குமோன்னு பயப்படுறது, அதை நாளைக்கு என்ன நடக்குமோ பயமோ கவலையோ கொள்ள வேண்டாம்னு சொல்லி குர்ஆனில் நமக்கு இருக்குது. இன்றைக்கி உள்ளதை மட்டும் யோசிங்க, கவனிங்க. அதாவது இன்றைக்கி என்ன நடந்துச்சு, இன்றைக்கி ஏன் இந்த மாதிரி நடந்துச்சு, இன்றைக்கி நம்ம செஞ்சதுக்கு என்ன காரணம், நம்ம ஏன் இந்த மாதிரி செஞ்சோம், நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம அனலைஸ் பண்ணணும். இரவு நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம சரியாக இருந்தோமா பிழையாக இருந்தோமா அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் இன்னன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம அறிந்தாலே தக்வாவுடையவங்களாக நம்ம வாழக்கூடியவங்களாக இருப்போம். ஏன்னா நம்ம செய்த பிழைகளை நம்ம எண்ணி பாவ மன்னிப்பு தேடி அந்த விஷயங்களை ஆராயும் பொழுது நம்ம தக்வாவுடையவங்களாக ஆயிடுவோம் இன்ஷா அல்லாஹ். இன்னல்லாஹ ஹபீரும் பிமா தஅமலூன். தக்வாவோடு செயல்பட்டு சிந்தித்து செயல்பட்டு வரும். நேர்மறையாக சொல்லிட்டு எதிர்மறையாக சொல்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதாவது சுத்தமாக எப்படி சொல்லுவோம், சுத்தமாக வச்சிரு, குப்பையாக வைக்காத, இதை வந்து அடுக்கி வை, அதை எதையும் பரப்பி போடாத, தக்வாவோடு இரு, அல்லாஹ்க்கு பயம் இல்லாமல் நடக்காத அப்படின்னு தானே சொல்லுவோம். அப்போ அது மாதிரி அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹோட தொடர்பு இருந்துச்சுன்னு சொன்னால், நன்றி சொன்னினா, அதாவது பிற மனிதர்கள் எடுத்து நீ எப்போ நன்றி சொல்ல பழகினியோ அப்போ அல்லாஹ்வுக்கும் நன்றி சொல்ல பழகினவனா நீ மாறிடுவ. எப்போ நீ ஒரு டீ குடிச்சிட்டு அவனுக்கு நன்றி சொல்லாமல் நீ வந்துடுவ. என்ன நம்ம காசு கொடுத்தோம், டீ கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன். ஆனால் அந்த டீ எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்தோன்னு சொன்னால் அவர் மனசும் குளுமையடையும். அல்லாஹுக்காக அந்த வார்த்தையை சொல்லும்போது அதுக்கு உண்டான நன்றியையும் இறைவன் நமக்கு தர்றானா. ஏன்னா அல்லாஹ் சொல்கிறான், யாருக்கு நீ வந்து நன்றி சொல்கிறாயோ, பிற மனிதர்களுக்கு நன்றி சொல்ல தவறியவன் எனக்கும் நீ நன்றி சொல்ல தவறிடுவ. அப்போ யாரிடத்து நம்ம நன்றி சொல்லி பழகிறோமோ அப்போ அல்லாஹுக்கும் நன்றி சொல்லக்கூடியவங்களாக நம்ம இருப்போம். அல்லாஹோட தொடர்பு இருந்துச்சுன்னு சொன்னால் நன்றி சொல்லி நம்ம வந்து அதோடைய தக்வாவை வளர்த்துக்கலாம். அது ஒரு காரணம். வலா தகூனு கல்லா, அல்லாஹ்வை மறந்தவரை போல் நீ ஆயிடாத. நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலையும் சாப்பாடு, தொழில், வேலை, அல்லாஹ் ஒரு விதியை செயல்படுத்தினான்னு சொன்னால் அல்லாஹ்வை மறந்தவனை மாறியவனை போல உன்னையே நீ மறந்துடுவ. அல்லாஹ் மறந்துட்டேன்னு சொன்னால் நீ உன்னையே மறந்துடுவ. உன்னுடைய இலக்கு என்னது, அல்லாஹுடைய நினைவு வல்லாட்டி அவனே பாவியாவான் அப்படின்னு. அல்லாஹுடைய இலக்கு இல்லாமல் வாழ்வது, அப்படி வாழ்ந்தோன்னு சொன்னவே என்ன இது, முத்தக்கி இல்லாமல் வாழ்கிறது, என்ன செய்யலாம், எங்கே வந்து தோக்கலாம் அப்படிங்கிற விஷயம் இல்லாமல் வாழ்கிறது, என்ன ஒரு ஆராய்ச்சியுமே செய்யாமல் வாழ்ந்துட்டுருக்குது. அல்லாஹ் என்ன சொன்னால் ஏது சொன்னால் அதன்படி நம்ம வாழ்கிறோமா, அது சரியாக செய்கிறோமா அப்படிங்கிற விஷயமே தெரியாமல் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம்னு சொன்னால் என்ன சொல்கிறான் அல்லாஹ் 59வது அத்தியாயம் 19வது வசனத்தில் 59:19 அந்த வசனத்தில், விசுவாசிகளே, அல்லாஹ்வை நிராகரித்து அவனை முற்றிலும் மறந்து விட்டார்களோ அத்தகையவர்களை போன்று நீங்கள் ஆகிவிட வேண்டாம். அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நற்பாக்கியத்திலிருந்து தங்களையே மறக்குமாறு செய்து விட்டான்.
அல்லாஹ் வழிபாட்டிலிருந்து வெளியேறிய பாவியாவான். அவனே என்னது அல்லாஹ்வுடைய வழிபாட்டிலேருந்து வெளியேறிய பாவியாவான். அதாவது அது 59 அத்தியாயம் 19வது வசனம். இந்த 4 வசனங்களுமே நம்மளுக்கு முழு தக்வாவுடையவர்களா ஆவதற்கு இந்த வசனம் ஒன்றே போதுமானது. அதாவது 59ல் 18, 19, 20, 21 இந்த 4 வசனம் எப்படி இருக்குது? பூக்கள் கோர்த்த ஒரு மாலை போல. அதாவது 59வது அத்தியாயம் 20வது வசனத்தில் நரகவாசியும் சொர்க்கவாசிகளும் சமமாக மாட்டார்கள். சொர்க்கவாசிகள் தான் வெற்றியடைந்தவர்கள். அதே போல் 59, 21வது வசனத்தில் இந்த குர்ஆனை மலையின் மீது இறக்கி வைத்திருந்தோம்னு சொன்னால் அதன் பயத்தால் பணிந்து பிளந்து விட நீங்கள் காண்பீர்கள். அவற்றை மனிதர்களுக்கு சிந்திப்பதற்காகவே கூறுகிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். அதே மாதிரி 3வது அத்தியாயம் 76வது வசனத்தில் உண்மை அவ்வாறன்று எவர்கள் தங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றி இறைவனுக்கு பயந்து நடக்கிறார்களோ அவர்கள்தான் குற்றம் பிடிக்க மாட்டார்கள். நிச்சயமாக அல்லாஹ் இறையச்சம் உடையவர்களை நேசிக்கிறான். அப்போ இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம இறையச்சம் அல்லாஹ்வுக்காக இதை செய்கிறேன், அல்லாஹ்வுக்காக இதை செய்யாமல் விட்டுடுறேன், அல்லாஹ்வுக்காக இந்த காரியங்களை நான் செஞ்சு கொண்டு இருக்கிறேன், பிற மனிதர்களுக்கு கொடுத்ததை மேற்கோள் காட்டவோ பிற மனிதர்களிடத்தில் சொல்லி காட்டி துன்புறுத்தவோ நான் செய்ய மாட்டேன், அல்லாஹ்வுக்காக இந்த விஷயத்த செஞ்சேன், அல்லாஹ்வுக்காக இந்த விஷயத்துலேருந்து நான் விலகி கொண்டேன் அப்படின்னு நம்ம எப்பெல்லாம் நம்ம அல்லாஹுக்கு பயந்து நம்மளுடைய ஒவ்வொரு காரியத்தையும் சீர்படுத்தி கொண்டோமோ, நான் முன்னாடியே சொன்னது போல் தவறுதலான படங்கள், தவறுதலான பார்வைகள், அந்நிய ஆண்கள் மீது கண்ணை அவங்க மீது போடுறது, பார்க்குறது, அவங்கள அதாவது படத்தில் சீரியலில் இப்போ ஒவ்வொரு ஆண்களையும் நம்ம அதை பார்க்குறது, இது போல் விஷயங்களை நம்ம தவிர்த்துக்கிட்டோம்னு சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்ந்த நமக்கு சொர்க்கத்தை நசீபாக்கி கொடுப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.